அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, இந்த முதல் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறேன். 11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் பாடத்தின் பெயர் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் முதல் பயிற்சிக்கு நம்ம போகிறோம். இதை பற்றி விளக்கங்கள்லாம் நான் நேராக கிளாஸ் வரும்போது நான் சொல்கிறேன். நம்ம பயிற்சியில் இருக்கிற கணக்குகளை நம்ம போடலாம். இது நடத்தும் போதே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் கணக்கு பாருங்கள். கீழ்காண்பவைகளை பட்டியல் முறையில் எழுதுக. இங்கிலீஷில் பட்டியல் முறைனா ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறைனா. முதல் கணக்கு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா இஎல்என். இஎல்என் என்றால் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்? 1 2 3 4 5. ஓகேவா? இதுதான் இஎல்என். ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 121. இங்கே பாருங்கள், அதான் மறுபடியும் எழுதியிருக்கேங்க. கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 121 மற்றும் எக்ஸ் ஒரு பகாயன். ஓகே. அப்போது பகாயன் என்றால் என்ன? ஒரு எண் தன்னாலையும் ஒன்னாலையும், அந்த நம்பராலே ஒன்றால் வகுப்படுகிற எண் மட்டும்தான் பகாயன். வேறு எந்த நம்பராலையும் வகுப்படக்கூடாது. அப்போ நீங்கள் எடுத்தோடனே ஒன்றுன்னு சொல்லுவீங்க. ஒன் வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ரெண்டு பாருங்கள். ரெண்டாலையும் ஒன்னாலையும் தான் வகுப்படும். 3 ரெண்டாலையும் ஒன்னாலையும் தான் வகுப்படும். 4 எழுதக்கூடாது. ஏன் தெரியுமா? 4 ஒன்றால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்போது அது கிடையாது. 5 பாருங்கள். 5 உண்டு. 5 வந்து ஒன்னாலையும் 5ஆலையும் தான் வகுப்படும், வேறு எதுவும் வகுப்படாது. 6 வராது. ஏன்னா 3 2 6 23 வந்துச்சு பாருங்கள். 6 கிடையாது. 7 கூட ஒன்னாலையும் 7ஆலையும் தான் வகுப்படும். உடனே 8 கிடையாது. 4 2 8 வந்துச்சா. 9 ஒன்றே சொல்லக்கூடாது. 9 3 9. ஸோ 9 பகா எண் கிடையாது. ஓகே. 10 கிடையாது. 11. இப்படி நம்ம சொல்லினே போகலாம். ஓகேவா? இதில் ஒரு விசேஷம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பகா எண்களில் எல்லாமே ஒத்தப்படியாக இருக்கும். எதை தவிர? 2 தவிர தான். ஸோ 2க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒற்றை எண் இரட்டை எண் சொல்லுவோம். ஒற்றை எண் இரட்டை எண். பகா எண்களில் இரட்டை எண் ஒரே ஒரு எண் தான். அது எதுனா 2. மீது எல்லாமே ஒற்றையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏழு எண் என்றால் 1 2 3 4 5 6 எல்லாமே வந்துடும். பகா எண்ணை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இங்கே வாங்க. இப்போது ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் நீங்கள் ரூட்டுன்னு சொல்லுவீங்க. ரூட் தான். ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட், அதை தான் நம்ம மறந்துடுறோம் எப்பவுமே. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 121. ஓகேவா? வர்க்கம் இந்த பக்கம் வந்தால் வர்க்க மூலமாகும். 121க்கு வர்க்க மூலம் வேணா 11. 121 ஓகேவா? அப்போது லெஸ் தேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 11னா 11ஐ விட சிறியது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. 11ஓட சிறியது எது? 10 9 8 7 எல்லாமே வரும். அப்புறம் நெகட்டிவ் நம்பர் கூட வரும், குறை எண்களும் வரும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஏஎல்என் சொன்னான். எப்படி சொன்னான்? என் சொன்னான் பாருங்கள். என்ன ஏஎல்என். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மிகை எண் மட்டும்தான் எடுக்கணும். குறை எண்கள் எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 2 விஷயம் தெரிஞ்சுக்கோ. பகா எண்ணாக இருக்கணும், மிகை எண்ணாக இருக்கணும். அப்போ இந்த கணத்தில் விடை எழுதிட்டா இதுக்கு வேணால் பேர் சும்மா ஏன்னு வச்சுக்கலாமா? நம்மளே புக்கில் இருக்காது ஏன்னு. ஸோ அப்போ ஏக்கான விடை என்னன்னா 2 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். குறை எண் வரக்கூடாது, அதே நேரத்தில் பகா எண்ணாக இருக்கணும். அதே நேரத்தில் 3 விஷயம் கரெக்டு. 11ஓட சின்னதாக இருக்கணும். அப்போ எது சொல்லுங்கள்? 2 3 5 7 தான். இங்கே ஈக்குவல் டு வந்துருந்துச்சுன்னா 11 சேர்க்கலாம். ஈக்குவல் டு வரல, அதனால் இதுதான் விடை. புரிஞ்சிச்சா? 2 மார்க் கேள்வியாக இதை கேட்பான். 2 மார்க் கொஸ்டின். ஓகே. 2வது கேள்விக்கு போகலாமா? இப்போ முதல்ல 2வது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் கணம். மூலம்னா என்ன செய்வோம் தெரியுமா? இதை வச்சுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2வது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 3வது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1, ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1, மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1. ஆனால் இப்போ தான் சொன்ன பாருங்கள், ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1. அப்போது 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். அப்போது மூலங்கள்னால் என்னென்ன வருது பாருங்கள்? ப்ளஸ் 1 வருது, மைனஸ் 1 வருது, மறுபடியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வருது. புரியுதுல்ல? இதில் ஒரு முக்கியமான வார்த்தை பார்க்கணும். நான் அந்த முக்கியமான வார்த்தையை விட்டுட்டுக்கிறேன் பாருங்க. கொஸ்டினை வாசித்து பாருங்கள், தெரியும். புக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா உங்களுக்கு? மிகை மூலங்கள், அது கொஸ்டினில் இருக்கும். நான் இப்படியே மிஸ் பண்ணிட்டேன். மிகை மூலங்கள்னால் பாசிட்டிவ்.
இதில் என்னென்ன மூலம் வந்துச்சு சொல்லு, +1 -1 மறுபடியும் +1 -1. அதில் மிகை எண் எது அப்படின்னு சொன்னால், ஸோ மூலம் மிகை மூலம் அது முக்கியமாக எழுதுங்க. மிகை மூலம்னா பாசிட்டிவ், அப்போ 1 மட்டும்தான் ஆன்சர். மைனஸ் எடுக்கக்கூடாது. குறை மூலம்னு கேட்டால், வெறும் மூலம்னு கேட்டால் +1 எழுதலாம், -1 எழுதலாம். குறை மூலம்னு கேட்டால் -1 மட்டும் எழுதலாம். மிகை மூலம்னா +1 மட்டும்தான். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன நம்பர்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி வாசிக்கிறது பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னா நேச்சுரல் நம்பர், ஏழு எண்கள். ஏழு எண்களில் நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். 1 2 3 4 5 இருக்கும். ஓகேவா? இது எப்படி வாசிக்கிறது? இந்த கோடு போட்டால் சச் தட் எவ்வாறெனில் 4x + 9 < 52. ஓகே, அது இன்னொரு வாட்டி எழுதுகிறேன். 4x + 9 < 52. எக்ஸை கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸை நிறுத்திக்கோ. +9 இந்த பக்கம் வந்தால் -9. அப்போது 52ல் 9 கழிச்சா 43. ஓகேவா? இப்போது பெருக்கல் 4 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 4. 43 எதால் வகுக்கணும்? 4ஆல் வகு. நான் வகுக்க சொல்லித்தரேன், நீ கவலையப்படாது. எங்கே பாரு, 4ஆல் வகுத்தா என்ன வரும்? 40 மீதி 3 புள்ளி வச்சுக்கோ. 3 அடங்காது இல்லையா, 0 போட்டுக்கோ. அப்போது 30 எத்தனை நாள் இருக்கும்? 7 4 28 இப்படி போயினே இருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டால் 10.7. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? லெஸ் தேன்னா சின்னது. எதை விட சின்னது? 10.7னா 10 விட பெருசு. அப்போது 10 இருக்குது. ஏன்னா லெஸ் தேன்னா சிறியது, 10.7 பெருசு. அப்போ சின்னதுன்னும் போது 10ம் சேர்ந்து தான் வரும். 10 விட சிறிய எண் என்னன்னா 9 8 7 6 1 வரைக்கும் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் 0லாம் இருக்குதான். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? நேச்சுரல் நம்பர் என். என் என்பது என்ன? ஏழு எண். எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து தான். அப்போது 10 விட சின்னது எல்லாத்தையும் எடுத்து ஆன்சரை எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் ஆன்சர். ஸோ 10 விட சின்னது 10.7 வராது. ஏன் தெரியுமா 0.7 வராது? ஏழு எண்ணில் என்னென்ன இருக்கும்? 10க்கு அடுத்தது 11 தான் இருக்கும். புள்ளி வச்சா அதுக்கு பேர் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா மெய்யன். அதை பற்றி அப்புறம் சொல்ல. ஸோ 10.7க்கு சின்னது எதுனா 10லேருந்து 1 வரைக்கும். புரிஞ்சிடுச்சா? அடுத்த சம் செய்யலாம். இப்போது இந்த 4வது கணக்கு பாருங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் -4 கீழே x + 2 = 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா மெய்யன். இப்போ தான் சொன்னேன் ரியல் நம்பர். ரியல் நம்பரில் டெசிமல் வரும், ப்ளஸ் மைனஸ் ரேஷனல் எல்லாமே வந்துடும். ஓகேவா? -2ன்னு சொல்கிறான். இது என்ன சார் புரியலையான்னு கேட்பார். நல்லா சொல்லிக்கிறேன் பாரு, கவனி சொல்லித்தரேன். -2 ரியல் நம்பர் வந்து எடுத்துடுறான். மைனஸ்னால் ரிமூவ் பண்ணுறான், நீக்கிறான். ஏன் சார் அவனை மட்டும் ஏன் சார் நீக்கிறான்? அந்த -2 இருந்தால் என்ன சார் பண்ண போதுங்களேன்னு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்கிறேன் பாரு. -2 இருந்தால் இந்த எக்ஸ் என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு எது வேணாலும் எடுக்கலாம் இல்லையா? -2 இருந்துச்சுன்னா எக்ஸ் -2 ஆகிடும். அப்போ -2 + 2 கேன்சல் ஆகி கீழே 0 வந்துடும். கீழே 0 வந்தால் என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி வந்துடும். ஏன்னா எந்த நம்பரும் 0வால் வகுக்க முடியாது. அதனால தான் அந்த -2 எடுக்கிறான். ஸோ இதை பார்த்து நீ மறந்துடாத. சும்மா பயமுறுத்துறதுக்காக கொடுக்குறான். ஒன்றுமே இல்லை. இது நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆக போகிறதில்ல. உனக்கு சொல்லிவிட்டு அது இருந்தால் என்ன ஆகுன்றதை சொல்லிவிட்டு இப்போ கணக்கு செய்யலாம். என்னது கணக்கு? x - 4/x + 2. இப்போ தற்சமே அது இல்லாத மாதிரி நினச்சிக்கினே செய்வார். ஒன்றுமே இல்லை. x - 4 = 3. குறுக்கு பெருக்கல் பண்ணு. கீழே இருக்கிற x + 2 மேலே வந்துடுமா? பெருக்கு பார்க்கலாம். 3 × x 3x 3 2 6 x - 4. இப்போ +x இந்த பக்கம் வந்தால் -x. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? -4 இருக்கா? +6 இந்த பக்கம் வந்தால் -6. -6 -4 -10. 3xல் 1x கழிச்சா 2x. 2 10ஆல் அடி I2 10. ஸோ விடையை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன விடை? x = -5. ஸோ ஒரு ப்ராக்கெட் போட்டு -5ன்னு விடை எழுதிக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ இப்போ இது எங்கன்னா யூஸ் ஆச்சா சொல்லுங்கள். ஸோ எது கொடுக்குறான்னா அவன் உனக்கு ஆலோசனையாக சொல்கிறான். இந்த இடத்துல -2 வராதுன்றதை சொல்கிறான். தவிர இதை வச்சு நீ பார்த்துன்னு குழம்பி போகாத. அடுத்த கணக்கு செய்யலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். -1, 1 எனும் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கன கட்டமைப்பு முறையில் இருந்ததை ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி எழுதணும். இப்போ என்ன பண்ணுறோம்? ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கிறத கன கட்டமைப்பு முறையில் எழுத போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. ஆன்சர் என்ன வரணும்? -1 + 1 வரணும். நல்லா யோசித்துக்கோ. எதுக்கு -1 + 1 ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி நீ யோசித்துட்டா அந்த கணக்கு செய்யலாம். அங்கே பாருங்கள். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கணம் எக்ஸ். இப்போது x² -1 = 0ன்னு எழுதிக்க. இதில் x பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்னு எழுதிக்கோ.
இப்போ என்ன சார் இது எனக்கு ஒன்றும் புரியல, என்னமோ நீங்கள் பாட்டு எழுதினுக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க பாருங்க. -1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? +1 எழுதி காமிக்கிறேன். சரி, x² - 1 = 0. -1 இந்த பக்கம் வந்தால் +1 வருமா? ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் வரும் +or-√1. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். அப்போ என்னென்ன ஆன்சர்? +1 1 -1 1. அதை தான் இங்கே சொல்லிக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது எப்படி செய்கிறது பற்றி திருப்பி செஞ்சுருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. முந்தி என்ன பண்ணால் இதை கொடுத்துட்டு ஆன்சரை கேட்டான், இப்போ ஆன்சரை கொடுத்துட்டு கொஷினை கேட்குறான். ஸோ அதுக்கு தான் கன கட்டமைப்பு முறை என்று பெயர். இவ்வளோ தான். இது இதுவும் 2 மார்க் தான். செகண்ட் கொஸ்டின் 2 மார்க், இதுவும் 2 மார்க் கேள்வி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சரை கொடுத்துட்டு கொஷினை கேட்குறான்பா, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கேள்வி முடிந்தது, அடுத்த கேள்வி செய்யலாம். இப்போது நான் உங்களுக்கு 3வது கணக்கு நடத்தணும். அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லி தரணும். சொல்லி கொடுக்காம அதை நான் போக முடியாது. என் அப்படின்னு சொன்னால் ELN, இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர், ELN. ஓகேவா? ELN என்ன அர்த்தம்? 1 2 3 4 சொல்லிட்டு நீங்கள் சார் ஏன் மறுபடியும் சொல்கிறீங்கன்னா அதை நான் எல்லாவற்றையும் இப்போ சொல்ல போகிறேன். ரெண்டாவது டபிள்யூன்னா ஹோல் நம்பர், முழு எண், WHOLE, முழு எண். அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு நம்பர் தான் சேரும், எதுனா 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சின்ன படம் வென் டயக்ராம் மாதிரி நான் உங்களுக்கு, வென் டயக்ராம் இல்லை அது மாதிரி போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் ELN. அதில் அதான் சின்னது. அதை விட பெருசு எதுனா, எப்படி பெருசாகிடுச்சுன்னா 0 சேர்த்துக்கிட்டோம், 0 சேர்த்ததுனால பெருசாகிடுச்சு. அதனால் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். 3வது இன்டீஜர்ஸ்னால் முழுக்கள், அதுக்கு பேர் Z. அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், நான் பாருங்கள், நெகட்டிவ் நம்பர் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதை விட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்துச்சு, இதை விட எக்ஸ்ட்ரா பாருங்கள் 1 2 3 இருக்குது, 0 இருக்குது, நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அப்போ இதை விட அது பெரிய கணம் இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த படத்தில் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுக்குவோம். ஸோ இது நிறைய நம்பர் வந்துடுச்சு. முழுக்கள் என்னென்ன நம்பர் இருக்குது? 1 2 3 இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, 0 இருக்குது, அவ்வளோதான். அப்படி போயிடலாம். அடுத்தது க்யூன்னு சொன்னால் ரேஷ்னல்னா ஃப்ராக்ஷன்னா விகிதமுறு எண். விகிதமுறு எண் அப்படின்னா தொகுதி 1 இருக்கும், பகுதி 1 இருக்கும், தொகுதியும் இருக்கும், பகுதியும் இருக்கும். ஆனால் இந்த பகுதி 0 ஆகக்கூடாது, கீழே என்ன வரக்கூடாது. இப்போ கூட கொண்டாக்கு முன்னாடி சொன்னேன், 0 வரக்கூடாது. அதே நேரத்தில் பியும் கியூவும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதான் பாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதுனால 0 போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும், விகித முறா எண்கள். வகுத்தா அடங்கிட்டு போவாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் பார்த்துருப்போம், நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க 9th 10th அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம இங்கே தேவைப்படும் போது நம்ம பார்ப்போம் விகித முறா எண். அடுத்தது ரியல் நம்பர்னால் மெய் எண்கள். ஸோ இதில் பாருங்கள், இதை நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. இப்போ இதுக்கப்புறம் இன்டிஜர்ஸில் இதுக்கப்புறம் பெரிய கணம் எதுன்னு சொன்னால் விகிதமுறு. இந்த விகிதமுறா எண். அதுக்கப்புறம் நமக்கு தசம எண்கள், மெய் எண், டெசிமல் வச்சு போடுவோம் பார்த்தியா. டெசிமல்னா நான் A.B.C.D இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. அதாவது 1.3 7 6 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்களுக்கெல்லாம் மெய் எண்கள் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே. ஸோ எல்லாத்த விட பெரிய எண் எதுன்னு சொன்னால் மெய்யெண்கள் தான். ஆனால் 12th வந்தோடனே இதுக்கப்புறம் ஒரு நம்பரை பார்க்க போகிறேன். அதுக்கு பேர் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்கள். அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ இப்போ நீ இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா போதும். இந்த படத்தையும் இதையும் நீ நோட்டில், கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுடு. இப்போ நம்ம 3வது கணக்குக்கு நம்ம போகலாம். இது தெரியாமல் நம்ம 3வது கணக்கு செய்ய முடியாது. பாருங்கள், இப்போது 3வது கணக்கு, கீழ்காண்பவற்றுள் எவை முடிவுள்ள கணம் முடிவில்லாத கணம் என்பதை குறிப்பிடுக. முடிவில்லாத கணம்னா போயினே இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா கணமும் முடிவில்லாது தான். எது ஏஎல்என், முழுக்கள் எல்லாமே முடிவில்லாதது தான். விகிதமுறா, மெய்யன்கள் எல்லாமே போயினே இருக்குது. இப்போ டாட் அண்ட் எக்ஸெட்ரா போட்டுன்னு இருக்கிற மாதிரி. முடிவுள்ள கணம்னா அதில் நம்ம என்ன முடியும், அதில் இருக்கணும் 10 நம்பரோ 1 நம்பரோ 5 நம்பரோ 7 நம்பரோ, அதில் தான் அது முடிவுள்ளது. ஓகே. அதில் முதல் கணக்கு பாரு, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் என்பது இரட்டைப்படை பகா எண். இப்போ தான் சொல்லி முடித்தேன் பகா என்னன்னா பகு என்னன்னு சொல்லி.
அதில் ஒரே ஒரு நம்பர் தான் இரட்டைப்படை பகா எண். அது எதுனா 2. ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் ஆரம்பிக்கும்போது நடத்தினேன். இப்போ இது போயினே இல்லை, முடிஞ்சிச்சு. அதனால் இது முடி உரு கணம். இது என்னது? இது முடி உள்ள கணம் அல்லது முடி உரு கணம். ஸோ எப்படின்னா சொல்லலாம், முடி உள்ள கணம் அல்லது முடி உரு கணம். அடுத்தது கணக்கு வந்துடுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச். எக்ஸ் என்பது ஒற்றைப்படை பகாயன். ஒற்றைப்படையாக இருக்கணும். ஒற்றைப்படை பகாயன் பார்த்துட்டோம். 1 தான் என்னன்னு சொல்லிட்டேன், அது பகுவும் கிடையாது பகாயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ 3 தான் ஆரம்பிக்கிறேன். 3, 5, 7, 11 போயினே இருக்குது பாருங்கள், சொல்லினே இருக்கலாம் இல்லையா. அப்போ இது என்னது? முடிவில்லா கணம் அல்லது முடி உரா கணம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்குவோம், முடிவில்லாத கணம். ஓகேவா? இதையும் எழுதணும். அதான் 2 மார்க் வந்துடும். இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெட்னா என்னென்னு தெரியாமல் இப்போ நான் அதை நடத்தியே இருக்க முடியாது. ஜெட்னா முழுக்கள் என்னென்ன இருக்கும்? நெகட்டிவ் நம்பர் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். 10ஐ விட குறைந்த இரட்டை எண்கள். 10ஐ விட குறைந்த இரட்டை எண்கள். 10ஐ விட குறைந்த இரட்டை எண்கள் என்ன? 10 எழுதக்கூடாது. 8 இரட்டை எண், 6, 4, 2, 0 வந்து என்னது? ஒத்தையா ரெட்டையும் சொல்ல முடியாது. அதுக்கு நெய்தர் ஆட் நார் ஈவன். அது ஒத்தையும் கிடையாது ரெட்டையும் கிடையாது. குறைந்தன்னும் போது இப்போ பாருங்கள், ஜெட் சொல்லிட்டான் பாருங்கள். ஒருவேளை இந்த இடத்துல என் சொல்லியிருந்தோன்னா ஏழன்னு சொன்னால் இதோட நிறுத்தின்னு இருப்பேன். ஏழன் கிடையாது. இப்போது ஜெட் முழுக்கள் என்ன இருக்குது? நெகட்டிவ் நம்பர் இருக்குது. -2, -4 இந்த பக்கம் இப்படி போயினே இருக்கும். அங்கே போகாது, இந்த பக்கம் போயினே இருக்கும். அதனால் இதுவும் என்னதான்னு கேட்டால் முடிவில்லாத கணம். இதுவும் என்னதான்? முடிவில்லாத கணம். ஸோ இதையும் எழுதணும். இங்கே வாங்க, இப்போ பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா ரியல் நம்பர், மெய்யெண்கள். இதில் எக்ஸ் என்பது விகிதமுறு எண். நம்ம பார்த்துட்டோம். விகிதமுறு எண்ணு என்னதான்? முடிவில்லாத கணம் தான். அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். விகிதமுருவும் முடிவில்லாது தான். அடுத்தது பாருங்கள், நேச்சுரல் நம்பரில் இருக்கிற விகிதமுறா எண். ஓகே, நேச்சுரல் நம்பரில் இருக்கிற விகிதமுறா எண் அதுவும் என்னதான்? முடிவில்லாத கணம் தான். முடிவில்லாத கணம். ஒரு நிமிஷம் இது. ஸோ இதுவும் முடிவில்லாத கணம் தான். ஓகேவா? அடுத்த சம் செய்யலாமா? அடுத்தது 4வது கேள்வி நம்ம படிக்கணும். 4வது கேள்வியில் 1 முதல் 6 கேள்வி இருக்குது. நீங்கள் புக் எடுத்து திறந்து பாருங்கள், நீங்களே அதை செய்யலாம். ஆனாலும் நான் அதை செய்கிறேன். இப்போ தற்சமயம் நிறுத்தி வைக்கிறேன். ஆனால் என்ன சொல்லிக்கிறான், ஏபிசின்னு 3 கொடுத்துருப்பான். ஏ எது, பி எது, சி எதுன்னு சொல்லியிருக்க மாட்டான். உங்களே எடுத்துக்க சொல்லலாம். ஸோ நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏன்னா 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்துக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோ. 4 வரைக்கும் கூட எடுத்துக்கோ. பின்னா 2, 4ன்னு எடுத்துக்கோ. சினா 1, 3 அப்படி எடுத்துக்கோ. இல்லை 1, 2, 3 கூட எடுத்துக்கோ, உன்னோட இஷ்டம். ஸோ ஏனா 1, 2, 3, 4 எடுத்துக்கோ. பினா 2, 4 எடுத்துக்கோ. சினா 1, 2, 3ன்னு எடுத்துக்கோ. நீயே எடுத்துக்கினா அந்த கணக்கு எல்லாத்தையும் போட்டு பாரு. ஏன்னா எல்லாமே நீ 10th படிச்சது தான். இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி கிளாஸில் அதை நம்ம செய்யலாம். இப்போ நம்ம 5வது கணக்கு பாருங்கள். ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு. இங்கே பாருங்கள், ஒரு கணம் அப்படின்னு சொல்லும்போது நானே சும்மா 1, 2 இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு கணம், அதில் உள்ள ஒரு உறுப்புனா 1ன்னு எடுத்துக்கிறேன். எப்போதும் தன் கணத்திற்கே உட்கணமாக. அப்போ உட்கணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் தெரியும். உட்கணம் நான் எழுதி காமிக்கிறேங்க பாருங்கள். உட்கணம்னா என்ன? 1 மட்டும் எழுதணும், 2 மட்டும் எழுதணும், 1ம் 2ம் எழுதணும், கடைசியில் வெற்று கணம். ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி. ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு. இப்போ கணத்தில் 2 உறுப்பு இருக்குது. அதில் ஒரு உறுப்பு எடுத்துக்கோ. 1 எடுத்துக்கேன். எதை எடுத்துக்கோ? 1 எடுத்துக்கோ. ஒரு உறுப்பு எப்போதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாதுன்றாங்க பாருங்கள். 1 தன் கணத்திற்கான 1 பாரு, 1 வருதா இல்லையா? உட்கணத்தில் அந்த 1ன்ற உறுப்பு இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்? அமையாதுன்றான். அமைகிறதா இல்லையா? அமைகிறது. இவன் என்ன சொல்கிறான்? அமையாதுன்றான். என்ற கூற்றின் உண்மைத்தன்மை ஆராய சொல்கிறான். ஆராய்ச்சாச்சு. இப்போ இது பொய். இது பொய்ன்னு நம்ம எழுதக்கூடாது, உண்மை அல்லன்னு எழுதணும். பொய்ன்னு நம்ம எழுதக்கூடாது, என்னன்னு எழுதணும்? உண்மை அல்ல. ஏன் உண்மை அல்ல? புரிஞ்சிச்சா இல்லையா? இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, ஒரு கணம் 1, 2, ஒரு உறுப்பு 1 மட்டும் எடுத்துக்கோ. தன் கணத்திற்கே, அதோட கணம்னா 1ன்றது உறுப்பு, கணம்னா இது உட்கணமாக. ஸோ உட்கணங்கள்லாம் எழுதிட்டேன். அதில் 1 இருக்குது பாரு, அமையாதுங்கிறான். ஆனால் நமக்கு இங்கே அமையுது. அதனால தான் அது உண்மை அல்லன்னு சொல்லிட்டோம். அடுத்த கணக்கு செய்யலாமா? 6வது கணக்கு.
ஆறாவது கணக்கு பாருங்கள். என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1024, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 15, என் ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 32, என் ஆஃப் ஏ விட்டு பி என்ன? கொஞ்சம் கவனிங்க, ரெண்டு வித்தியாசம் பாருங்கள். இங்கே பி ஆஃப் ஏ, இங்கே பி ஆஃப் பி. இங்கே பி வரல பாருங்கள், இங்கேயும் பி வரல. ஸோ பின்னா என்னன்னு சொன்னால் இங்கிலீஷில் பவர் செட். பவர் செட்னா இப்போ உதாரணமாக பாருங்கள், இது ஏன்னு போட்டேன். ஏனுடைய உட்கணம், ஏனுடைய உட்கணம், இந்த உட்கணங்களின் எண்ணிக்கை, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே எழுதுறேனே என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏழு உள்ள உறுப்பு 2. என் ஆஃப் ஏன்னா ஏழோட உறுப்பு 2. உட்கணங்களுக்கு தான் பி ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். உட்கணங்களுக்கு தான் பேர் பி ஆஃப் ஏ. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னா இதில் உள்ள உறுப்புகள் பாரு, 1 2 3 4. புரியுதா? இதே மாதிரி இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போது என் ஆஃப் ஏ எவ்வளோன்னா 3 உறுப்பு இருக்குது பாரு. உட்கணம், உட்கணத்துக்கு தான் நான் என்ன பேர் சொல்கிறேன், உட்கணம்னா பி ஆஃப் ஏன்னு சொல்கிறேன். இப்போ இதில் உட்கணங்கள்லாம் சொல்ல தெரியுமா உனக்கு? 1 மட்டும் எடுத்துக்கலாம், 2 மட்டும் எடுத்துக்கலாம், 3, சாரி இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுதான் செட் ப்ராக்கெட், கணத்துக்கான குறியீடு. ஓகே, தனித்தனியாக எடுக்கலாம். அப்புறம் 2 2 எடுக்கணும். எப்படி 2 2 எடுக்கணும்? 1 2 1 3, அப்புறம் 2 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம், 1 1 எடுத்தோம், 2 2 எடுத்தோம். இப்போது 3 எடுக்கணும், 1 2 3. கடைசியாக வெற்றுகணம் பாருங்கள். இப்போ எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ எவ்வளோனா 8. இப்படி சொல்லினே போனால் நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 உறுப்புக்கு பார்த்தோம், 2 உறுப்பு எது? 1 2க்கு பார்த்தோம், 3 உறுப்புக்கு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் 4 வருது, இதுக்கு ஆன்சர் 8 வருது. இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறான். 2 உறுப்பு இருந்தால் பி ஆஃப் ஏ 2 பவர் 2, 2 பவர் 2 தான் 4. 3 உறுப்பு இருந்தால் 2 கியூப்ன்றான். 2 கியூப்னா 3 வாட்டி பேருக்கு 2 × 2 × 2, 2 4 4 2 8 வந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால் இப்போ இந்த கணக்கு செய்கிறோம் பாருங்கள். இப்போ பி வந்துச்சு, 2க்கு மேலே ஏதோ ஒரு நம்பர் போட்டால் தான் 1024 வரும். நான் என்ன சொல்கிறேன், 10 எடுத்துக்கிறேன். 2 10 வாட்டி பெருக்கு பார்க்கலாம். 2 10 வாட்டிங்க பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 வாட்டி பேருக்கு. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128 128 2 எவ்வளோ? 256 256 2 எவ்வளோ போட்டுன்னா 256. 2ஆல் பேருக்கு 6 2 12 2 11 11 1 4 1 516. 516 2ஆல் பேருக்குனா தான் 1024. 500க்கு 100, 12க்கு 24, 1024 வந்துச்சு பாருங்கள். அப்போ 2 10 வாட்டி பேருக்குன்னா 1024. இப்போ அதேமாரி இங்கே எழுதக்கூடாது. இந்த 2 பவர் மாதிரி ஏன் எழுதுனா பி இல்லை பார், பின்னா பவர் செட், உட்கணம் தான் அது வரணும். இங்கே பி வந்துச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 நடுக்கு என்ன போட்டால் 32 வரும் பாருங்கள். இங்கே பார்த்தோம் பாரு, 32 வந்து எப்போ வந்துக்குது? 2 4 4 2 8 8 2 12 12 32. அப்போ எத்தனை வந்துட்டு சொல்லி பார்க்கலாம்? 1 2 3 4 5. அப்போ 2 நடுக்கு 5 தான் 32. இப்போ இங்கே நம்ம இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏனா தான் 1024 2 நடுக்கு 10ன்னு சொன்னேன். இதில் இருந்து நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் என் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, சொன்ன பாருங்கள், என் ஆஃப் ஏ 2னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ 2 ஸ்கொயர் 4. என் ஆஃப் ஏ 3னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ 2 நடுக்கு 3 8. அப்போது என் ஆஃப் பி ஆஃப் ஏ 2 நடுக்கு 10னா என் ஆஃப் ஏ எவ்வளோனா 10. மேலே இருக்கிற நம்பர் தான் வரும் பாருங்கள். இங்கே என்னச்சு மேலே 2 தான் 2 நம்பர், 3னா 3 நம்பர், 10னா 10 நம்பர். இப்போ அதே மாதிரி இதுக்கு சொல்லி பார்க்கலாம். இது என் ஆஃப் பி ஆஃப் பினா என் ஆஃப் பி என்பது எது? மேலே இருக்கிற நம்பர். மேலே இருக்கிற நம்பர் எதுனா 5. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்பா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இப்போ இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கோ. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி. இதே ஃபார்முலா கடைசி சாப்டர் நிகழ்தகவலும் வரும். அதனால் மறந்து போகாத, இதை நல்லா படித்து வச்சுக்க. இந்த ஃபார்முலா தெரியலன்னா இந்த கணக்கே தொடவும் முடியாது, செய்யவும் முடியாது. எப்படி வாசிக்கிறது? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இப்போ பாருங்கள், என் ஆஃப் ஏ எவ்வளோனா 10, என் ஆஃப் பி எவ்வளோனா 5, என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளோனா 15, என் ஆஃப்
ஏ சேர்ப்பு பி தப்பாகிட்டு என் ஆஃப் சி ஏ சேர்ப்பு பி தான் 15. இது என்னது தெரியாது. எது தெரியாது? என் ஆஃப் ஏ வெட்டு பி தெரியாது. என் ஆஃப் கேள்வி கேட்டுக்கிறோம் பாருங்க, நான் தான் தப்பாகிட்டேன். என் ஆஃப் ஏ வெட்டு பி தெரியாது. அப்போது இங்கே பாருங்கள், இது 15, இதுவும் 15 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஆகிடும். ப்ளஸ் 15 இருக்குது, ப்ளஸ் 15 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 15. 15ல் 15 போனால் 0 இஸ் தி ஆன்சர். ஸோ இப்போ இது புரிஞ்சுக்கிங்களா? இன்னொரு வாட்டி சொல்லிட்டா வேணா, அங்கே பாரு, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி வேறு, என் ஆஃப் ஏ வெட்டு பி வேறு. பி வந்தாவே உட்கணம் வந்துடும். உட்கணம்னா 2 நடுக்கு. அதுங்க பாருங்கள், பி வந்துச்சு பாரு, 2 நடுக்கு. என்ன போட்டால் 32 வரும், என்ன போட்டால் 24 வரும். அதுலேருந்து என் ஆஃப் பி ஆஃப் ஏலேருந்து நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி ஆஃப் பிலேருந்து என் ஆஃப் பி கண்டுபிடிச்சா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இதில் பிஏ இல்லை பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 0. ஸோ நம்ம எந்த கணக்கு முடிச்சிட்டோம்? 6 முடிச்சிட்டோம். இப்போ 7 செய்ய போகிறோம். ஓகேவா? அடுத்த கணக்கு 7வது கணக்கு பாருங்கள். என் ஆஃப் ஏ வெட்டு பி 3, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 10, என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி என்னன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க, 2 புதிய விஷயம், பியும் வருது டெல்டா வருது. ஸோ இப்போது முதல்ல எனக்கு ஏ டெல்டா பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் இந்த கணக்கை செய்ய முடியும். ஏ டெல்டா பி என்னன்னு சொன்னோன்னா, ஏ சேர்ப்பு பி மைனஸ் ஏ வெட்டு பி, இது ஃபார்முலா. அதனால் இங்கே என்ன போட்டுக்கோ, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. இப்போது இதில் எண்ணே வரல பாரு, ஆனால் இங்கே என் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ டெல்டா பி எவ்வளோனா, என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. ஓகேவா? என் ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோ? 10. என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளோ? 3. 10ல் 3 போனால் 7. உடனே 7 தான் ஆன்சர் எழுதுறாது. ஏன்னா அவன் கேட்டது என்னன்னு பாருங்கள், என் ஆஃப் பி வந்துட்டாரு. பினா பவர் செட், பவர் செட்னா உட்கணம். உட்கணம் என்ற பி வந்தாவே 2 வரும். உட்கணம் என்ற பி வந்தாவே 2 வரும். அப்போது 2 பவர் 7. அப்போ 2 எத்தனை வாட்டி பெருக்கணும்? 7 வாட்டிங்க பாருங்கள். 1 2 3 4 5 வரைக்கும் பெருக்கணும் 32, 6 7 வரைக்கும் பெருக்கணும் 128. ஏற்கனவே நம்ம பெருக்கி வச்சது எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம யூஸ் ஆகுதா இல்லையா? ஸோ இந்த கணக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த கணக்கில் 2 விஷயம் தெரியணும். ஏ டெல்டா பிக்கு ஃபார்முலா தெரியணும். இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. என் ஆஃப் பி ஆஃப் வந்தால் 2 நடுக்கு தான் இந்த ஆன்சர். ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் மறக்காமல் வச்சுக்கணும். இதெல்லாம் பரீட்சையில் கேட்டிருக்கிறான்ப்பா. இதுவும் 2 மார்க் தான். நம்ம போடுறது எல்லாமே 2 மார்க் சம் தான். 3 மார்க் வரும்போது 5 மார்க் வரும்போது நான் சொல்லுவேன். ஓகேவா? 8வது கணக்கு பாருங்கள். ஏ கிராஸ் ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளனவாம். அப்போது ஏ கிராஸ் ஏன்னா ஏவே தான், ஒரே கணம் தான். ஏ கிராஸ் பின்னா தான் A1 B1. அப்போ ஏ என்ற கணத்தில் 4 உறுப்பு இருக்குன்னு சொல்கிறேன். என்ன சார் 16ன்றா? நீங்கள் ஏல தான் 4. ஏ கிராஸ் ஏன்னா 4 × 4 16. அப்போ ஏ என்ற ஒரு கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம்? 4 உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சரி, என்ன கேட்குறான் பாரு, மேலும் அதில் உள்ள 2 உறுப்புகள் எதில் இருக்கிறது? ஏ கிராஸ் ஏல இருக்கிறது. 1,3 0,2 எனில் ஏயில் உள்ள உறுப்புகளை காணுங்க. அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 1 3 0 2னா ஃபஸ்ட்டு 0 எழுதிக்க. 0 1 2 3. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக 2 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான்பா. இது எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஏ கிராஸ் ஏன்னா A1 4, இன்னும் ஒரு ஏ கிராஸ் ஏ. அப்போ தான் 4 4 16 வரும். இப்போ ஏல 4 உறுப்பு தான் வரும். ஓகேவா? 9வது கணக்கு செய்யலாம். 9வது கணக்கு பாருங்கள். கணக்கு தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் சின்னது, ஒரே லைன் தான். அதனால் கவலைப்படாது. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அதாவது ஏ என்ற கணத்தில் 3 உறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். 1 2 3 3 உறுப்பு. என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. அப்போது பி என்ற கணத்தில் 2 உறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். நிபந்தனைக்கு உட்பட்டு அமைந்துள்ள 2 கணங்கள் ஏ கமா பி ஆகும். என்ன நிபந்தனை? x,1 y,2 z,1. அப்போது ஃபஸ்ட்டு நம்பர்லாம் ஏ என்ற கணத்தில் இருக்குது, 2வது நம்பர்லாம் பி என்ற கணத்தில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்ன சொல்லு? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஏல இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் ஜெட். ஸோ 3 நம்பர் வந்துச்சா? இப்போ நீ உடனே நினைக்கலாம், சார் அப்போ பியில் 3 நம்பர் வருமே சார். பாரு, பொறுமையாக பாரு. 1 2 1 தான். அப்போ 1 2 1ன்னு போடுவியா? போட மாட்டேன். 1 2 இன்னொரு வாட்டி 1 போட்டால் அது அர்த்தமே இல்லை. ஸோ 1 தான் ஏற்கனவே போட்டே. என்பது ஏ கிராஸ் பி என்னும் கணத்தில் உள்ள சில உறுப்புகள் எனில் ஏ கமா பி கணங்களை காண்க. இங்கு XYZ முற்றிலும் வேறுபட்ட உறுப்புகள்.
ஏ கமா பி கணங்களை காண்கன்னு கேட்டால் நீ கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு ஆன்சரே முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்டுக்கிற எடுத்து செகண்ட் எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா கணத்தில் எந்த உறுப்பும் இன்னொரு முறை திரும்பி வரக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் பாரு. 11th மேத்ஸ் ஈஸிப்பா, எல்லோரும் பாஸ் ஆகிடலாம். போன வருஷம் கூட எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்க. 100% ரிசல்ட், கவலையப்படாத, பாஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு கொண்டும்பா முடிஞ்சிச்சு. 10 கணக்கு தான் இருக்குது. எக்ஸாம்பிள் சம்லாம் இருக்குது. அது அடுத்த நாள் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிவிட்டேன். 1 மார்க்கை ஹோம்ஒர்க் நோட்டில் எழுது, இதெல்லாம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுது. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. உடனே இங்கே சொல்லிடுறேன், ஏ கிராஸ் ஏன்னா அப்போ ஏல 4 உறுப்பு தான் இருக்குது. ஏல 4 உறுப்பு தான் இருக்குது. அப்போ தான் நன்னாங்க 16 வரும்னு சொல்லிட்டேன். S equal to A comma B belongs to A cross A such that A less than B, அதாவது ஃபஸ்ட்டு வர நம்பர் ரெண்டாவது வர நம்பரை விட சின்னதாக இருக்கணும். வேறு மாதிரி சொன்னால் ஃபஸ்ட் நம்பர் சின்னதாக இருக்கணும், ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கணும். அது கிரேட்டர் தான் பாரு, சாரி லெஸ் தேன். இந்த பக்கம் பெருசாக இருக்கணும், இந்த பக்கம் சின்னதாக இருக்கணும் என்ற கணத்தில் உள்ள 2 உறுப்புகளை கொடுத்துட்டான். இப்போ பாருங்களேன், -1, -2னா -1 சின்னது, ரைட்டாக தப்பா? எதை விட சின்னது? 2 விட சின்னது. 0 சின்னது, எதை விட சின்னது? 1 விட சின்னது. ஸோ இப்படி தான் இருக்கணுன்றான் கண்டிஷன். என்ன கேட்குறான்? எஸ்ஸில் உள்ள மீதமுள்ள உறுப்புகள். இங்கே பாருங்கள், எஸ்ஸில் எத்தனை உறுப்பு இருக்குன்ட்டான்? இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்ட்டான். அதில் 2 உறுப்பு கொடுத்துட்டான், மீதி இருக்குதுன்னு கேட்குறான். 16 உறுப்பு இருக்கும். ஆனால் அந்த 16 உறுப்பில் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டது கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தில் 2 கொடுத்துட்டான், மீதியை கண்டுபிடுறான்றான். ரைட்டா? அப்போது நம்ம இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு பார்ப்போம் என்னென்ன வருதுன்னு எழுதலாமா? அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கிறேன் நான். என்னென்ன நம்பருக்கு பாருங்கள், இதில் அப்படியே பார்த்துட்டே வா. -1 இருக்கலாம், தொகுது பாரு. 0 இருக்கலாம், அப்புறம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அவ்வளோதான். ஏ தான். இந்த 4 பிலாம் கிடையாது. போன வாட்டி ஏ கிராஸ் பின்னு வந்துச்சு பாருங்கள். அதனால தான் ஏ கிராஸ் பி. அப்போ A1 B1. இந்த வாட்டி ஏ கிராஸ் பியில் ஏ மட்டும்தான். இப்போ இதில் என்னென்ன இருக்கணும்? ஃபஸ்ட் நம்பர் -1 சின்னதாக இருக்கணும், செகண்ட் நம்பர் அதை விட பெருசாக இருக்கணும். இருக்குமா இருக்காதா? அடுத்தது பாருங்கள், இப்போ -1 எடுத்துக்கோ. -1 சின்னது, எதை விட சின்னது? 1 விட. அடுத்தது -1 சின்னது, எதை விட? 2 விட. ஸோ ஃபஸ்ட்டு -1 வச்சுட்டு இந்த பக்கம் சின்ன நம்பர் இருக்கணும், அந்த பக்கம் பெரிய நம்பர். அதான் அவன் சொல்கிற கண்டிஷன் அது. அதை வச்சு நம்ம போட்டுனுக்குறோம். இப்போ -1 வச்சுட்டு போட்டு இப்போ 0 வச்சு போடு. 0 விட எது பெருசு? 1. 0 சின்னது, 1 பெருசு. 0 சின்னது, 2 பெருசு. அவ்வளோதான். இதுக்கு மேலே எழுத முடியாது. ஏன்னா அவன் கொடுத்துருக்குற கண்டிஷனுக்கு சொல்கிறேன். அடுத்தது 1 சின்னது, 2 பெருசு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட எல்லா நம்பரும் எழுதி வச்சுட்டான். இதில் அவன் 2 நம்பர் கொடுத்துட்டான்ட்டான் பாருங்க. எது கொடுத்துட்டான்? -1, -2, 0, -1. -1, -2 எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாரு. இதான் -1, -2. இது இருக்கா? 0, 1 இதோ இருக்குது. ஸோ இது 2 அங்கே இருக்குது. அவன் என்ன கேட்குறான்? மீதமுள்ள உறுப்புகளை காண்க. அப்போ மீதி ஆன்சர் என்ன சொல்ல பார்க்கலாம்? மீதி வர்றதுலாம் ஆன்சர். மீதமுள்ள உறுப்புகள், மீதமுள்ளது அப்படின்னு எதுங்க? மீதி என்னென்ன இருக்கு சொல்லு? -1, -0, -1, -1. இது 2 தான் அங்கே வந்துடுச்சு. அப்புறம் 0, 2, 1, 2. அவ்வளோதான். இப்போ இந்த 16 உறுப்புன்னு கேட்டோன்னா 16 என்ன தெரியுமா? அது வேறு. இப்படி எழுதின்னு வரணும். இங்கே பாரு, -1, -1 ஃபஸ்ட்டு, அப்புறம் -1, -0, -1, -1, -1, -2 இப்படி வரும் 16. அப்புறம் 0, -1, 0, 0, 0, 1, 0, 2 இப்படி எதுனே போகலாம். அப்புறம் 1, -1 இப்படிலாம் வரும். இங்கே பாரு, 1, -1, 1, 0, 1, 2. அப்புறம் 2, -1, 2, 0, 2, 1, 2, 2 இதுதான் 16. அந்த 16 நமக்கு தேவையில்லை, இருக்குன்றான். அதில் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு சொல்கிறான். இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டது இந்த நம்பர்ஸ். அதில் 2 நம்பர் கொடுத்துட்டான், மீதி நம்பரை கேட்குறான். ஸோ எங்கடா 16 காணும்னு உட்காந்து யோசிச்சுருக்காது. ஸோ இந்த கிளாஸ் இத்துடன் நமக்கு முடிவடைகிறது. நீங்கள் நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டு செய்யுங்க. இந்த ஆண்டு சிறப்பாக முடிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். உடனே இந்த கூகுள் டெஸ்ட் பற்றி நான் சொல்கிறேன். கூகுள் டெஸ்ட்டில் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள் எல்லா மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் குரோம்னு ஒன்று இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கனாவே அது நேராக என்ன செய்யணும், நான் கொடுக்குற அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பருக்கு போயிடும். அதில் சில பேருக்கு நான் நல்லா ஷஃபிள் பண்ணியிருப்பேன். 25 கேள்வியும் புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்காது.
ஃபஸ்ட்டு கேள்வி 7வது இடத்துல இருக்கும், 7வது கேள்வி 15 இடத்துல இருக்கும், மாறி மாறி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாறாது. ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும், 2வது ஆளுக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். ஏன் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறோன்னா, பரீட்சையில் உங்களுக்கு அந்த ஆர்டரில் இருக்காது, வேறு ஆர்டரில் தான் இருக்கும். அதனால தான் இப்போயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் மாறாது, 4 ஆன்சர் அப்படி புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டோ அதை தொடணும். தொட்டாவே அது என்ன ஆகிடும்னா அது அங்கே ஒரு அந்த மார்க் டிக் ஆகிடும். இப்படி 25 கேள்வி நீங்கள் கரெக்ட் ஆன்சரை தொட்டுகிட்டே வந்துட்டு கடைசியில் சப்மிட், SUBMIT சப்மிட்னு ஒரு இடம் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அது நேராக எனக்கு வந்துடும். நீ உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சுன்னு இருக்காது, நீ சப்மிட்டை தொட்டாவே உன் ஆன்சராக எனக்கு வந்துடும். அடுத்த செகண்டே நான் உன் மார்க்கை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அதை குறித்து ஏதாவது டவுட்னா நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? என் நம்பர் அங்கே லிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனாலும் நீ பார்த்துக்கோ. ஓகேவா? நான் என் நம்பர் எழுதுகிறேன். ஓகே, இதான் என் நம்பர். இது கால் பண்ணி டவுட் எதுனா இருந்தால் கேட்டுக்கோ. ஓகேவா? எல்லோரும் அட்டன் பண்ணணும், எல்லோரும் 25க்கு 25 வாங்கணும். நான் அந்த மார்க் எல்லாம் குறித்து வச்சுன்னு இருப்பேன். நான் குறிக்க கூட கூகுள்லேயே உனக்கு அது கம்ப்யூட்டரில் அது ரெக்கார்ட் ஆகிடும். உனக்கு எக்ஸாம்லேருந்து இப்போ 10th எப்படி பாஸ் ஆனேன், உங்கள் கிளாஸ் டெஸ்ட் மார்க் வச்சு தானே பாஸ் ஆனேன். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் கேட்டோன்னா இந்த மார்க் அப்படியே நான் அமுச்சு விட்டு போயினே இருப்பேன். அட்டன் பண்ணாதான் முட்டை தான் வாங்குவேன். பின்னாடி வருத்தப்படாத எல்லா பசங்களுக்கும் சொல்லிவிடு. இதை முடிச்சிருவோமா? நன்றி.